ஹாய்! இட்லி நல்லா சாஃப்ட்டா பஞ்சு போல வரதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தட ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாததுனால 1 கிளாஸ் உளுந்துக்கு 2 1/2 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன். இதே நீங்கள் அரைக்கும்போது 1 கிளாஸ் உளுந்துக்கு 4 கிளாஸ் அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நான் ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கேன். உளுந்து ஊற வைக்கும் போதே உளுந்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஊற வைக்க மறந்துட்டேன். கீழ் வீட்டில் வந்து புதுசாக நாய் வாங்கியிருந்தாங்க. தம்பியும் பாப்பாவும் நாய் கூட வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்து தான் அரைக்க போகிறோம். உளுந்து அரைக்கும் போது நம்ம தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். மொத்தமாகவே இதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் 1/2 கிளாஸ் அந்தளவுக்கு தான் தண்ணி சேர்த்துப்பேன். இதே அரிசி அரைக்கும் போது நல்லா தாராளமாகவே தண்ணி சேர்த்து இப்போ மாவெல்லாம் ஆட்டி முடிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் மாவெல்லாம் நல்லா புளிச்சு வந்ததும் இட்லி ஊற்றியாச்சு. அப்படியே தம்பி பாப்பாவுக்கும் தட்டில் போட்டு கொடுத்துட்டேன். அவங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.